சிலை கடத்தல் வழக்கில் ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளனின் வாடகை வீடு மற்றும் குடோன் ஆகிய இடங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பழங்கால ஓவியங்கள், சிற்பங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் காலனி மற்றும் முரேஷ் கார்டன் பகுதிகளில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 50க்கும் மேற்பட்ட பழங்கால சிலைகள், ஓவியங்கள் மற்றும் திருவனந்தபுரத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதற்கான முகவரியுடன் சிவன் சிலை உள்ளிட்டவை மற்றும் அம்மன் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து தீனதயாளனுக்கு சொந்தமான இடங்களில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க வந்து பார்த்தா நினைச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஏராளமான சிலைகளை எங்கெங்கோ இருந்து கொண்டு விலை மதிக்க முடியாத சிலைகளை இங்க கொண்டு வச்சிருக்கிறத பார்த்தாக்க ரொம்ப ஒரு விதத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு கலைகளையும் கொண்டு வந்து விற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களேன்னுட்டு. இல்ல அதுவும் தெரியல, இன்னும் கவுண்ட் பண்ணல. சரிங்களா, உள்ளுக்கு நிறைய சிலை இருக்கு. கவுண்ட் பண்ணி நாளைக்கு முடிச்ச மட்டும் சொல்லுங்க. இந்த சர்ச்சை வந்து நாளைக்கும் தொடரும்.